இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். அமைச்சர்கள்லேருந்து முதலமைச்சர் உள்ள ஜெயிலுக்குள்ள தான் உட்காரணும். கேவலம் ஓட்டுக்காக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு உயிரை இந்த மாதிரி துடிக்க வந்து கொள்ற அளவுக்கு எப்படி சார் அவங்கள மனசு வந்து? அப்போ எங்கே சார் போனால் அந்த 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 ஈரம் எங்கே சார்? அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரம் எங்கே சார்? செல்ஃபி எடுக்கிறது விடுங்க சார், அவங்க முகத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட பயம் தெரியல சார். தலையை வெட்டு, தலையை தர, என்ன சார் ரீல்ஸ்க்கு இப்படி காட்டுறானுங்க சார்? எந்த அளவு இந்த ரீல்ஸ் முகத்தை வந்து சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டு இளைஞருடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு ஆபத்தில் இருக்குது. இது இப்படியே விட்டேன்னா நம்ம பெண்கள் கூட இனி வந்து சுதந்திரத்தோடு நடமாட முடியாது. தயவு செய்து மக்கள் இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுங்க. அந்த பையனுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து நாங்கள் தடுப்போம்னு சொல்லிட்டு தானே சார் ஆட்சிக்கு வந்தானுங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். மக்கள் சிந்திங்க, அந்த பையனுக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. அரசியல் நக்கிங்க, அரசியல் அடிமைகளே, கூட்டணி வைங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த கட்சியில் நடக்கிற தவறுகளை வந்து எடுத்து உரைங்க. அப்போதான் மக்களை மதிப்பான். செருப்பை கைட்டி அடிப்பான். பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய பையன், அவனுக்காக நீ பேசாமல் வந்து நீ வந்து ஒரு சீட்டுக்காக நீ பேசுகிறல்ல, நான் இருக்கிற அத்தனை தலைவரும் கண்டனம் தெரிவிக்கிறேன் சார். உண்மையாலுமே இந்திய இஸ்லாமியர்கள் நான் யோசிக்குங்க, இந்த பையனுக்கு நடந்த அநீதி நான் மக்கள் மன்றத்தில் விட்டுறேன். இதற்கு மேலே என்னால் பேச முடியல சார்.